ஏய் பாய்சி குணமுட்ட டேய். ஐயோ வாவ் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பத்தில மனே வர மாதிரியா காட்டியா லைட்டரா அரா லைட்டரா. ஐய் மலை பாம்பு தான்டா டேய் இது. ஹலோ காய்ஸ், இப்போது டே 2 ஆகுது. நாங்கள் வந்து ரூமில் வந்து படுத்துட்டோம். படுத்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 o'clock ஆகிடுச்சு. இங்கே நான் இப்போ எப்போ போய்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் எடுக்கணும், இன்னும் எதுவுமே பண்ணல. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம். வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு குளிச்சுட்ருக்கான். அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நானும் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வியூஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நிறையா வியூஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்களா அருவிலாம்? இங்கே வந்து அருவியே சாக்காடை தண்ணி மாதிரி போயிட்டுருக்கு. வியூ பார்த்தீங்களா வேற மாதிரி இல்லை. ஒரு பிரிட்ஜு கீழே தான் நின்றுட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லை காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அருவி ஓடுதா வேற மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா செம்ம அட்ராசிட்டியாக இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத வச்சு இப்போ சொல்லாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது மேலே தான் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அவன் பாருங்கள் வண்டி எடுத்துன்னு உள்ள வந்துட்டான். மேகம்லாம் பார்த்தீங்களா வியூவை வேற மாதிரி. ஏன் மேலே எப்படா போகிறது? நல்லா இருக்குதா? சரிவா வியூ பார்த்தீங்களா வேற மாதிரியா? ஏய் இங்கே போய்ட்டு அந்த இடத்துல இறங்க முடியாது. அங்கே இறங்க முடியாதா? அங்கே இறங்கி ஒரு வீடியோ எடுக்கலாம்டா. ஏய் அந்த சைடில் தான்டா வர முடியும். சரி அட்வென்ச்சர். ஏய் எங்கேயா வலிக்கு ஊந்துற போறீங்க? ஐய் வழுக்குண்டே பாத்துரே. வாவ் வேற மாதிரி. ஏய் பாய்சி குணமுட்ட டேய். ஐயோ எனக்கே வழுக்குதுடா. செம்மையா இல்லை? செம்ம ஸ்னோ போயின்னுக்குறாங்க நம்ம பசங்க தான் எல்லாம். சரி ஹெல்மெட் பத்திரம் காய்ஸ். இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் சொன்னல, அந்த ஃபால்ஸில் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் இப்போ அடுத்தது சாப்பிட்றதுக்காக கிளம்புறோம். சாப்பிட்டுட்டு எங்கே போகிறதுன்னு பிளான் இல்லை. ஏதோ 4 கிலோமீட்டரில் இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் தான் காய்ச்சி இப்போ போகணும். போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வால்பாறையை பற்றி ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். வேறு மாதிரி வந்தீங்க அப்படின்னா மேகிலாம் சாப்பிட்லாம். இது பாண்டிச்சேரி ஆள் தானா? பாண்டிச்சேரியில் கரடி குப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. வந்தவொடனே ஃப்ரீயாகவே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது சாப்பிட்லான்னு பார்த்தா சிக்கன் போட்டுருக்காங்க பாருங்கள். பிரெட் ஆம்லெட்டு புறா சிக்கனு, அப்புறம் மேகி, நிறையா இருக்குது. அப்புறம் காடை முட்டை அந்த மாதிரி தெரிஞ்ச வேடாம
அண்ணனே பக்கத்துல இருக்க மேட்டுப்பாளைய அண்ணன் ஒரு ஏற்கனவே தெரியுமில்ல அவரு தான் இப்ப அண்ணன் இருக்காரு ஜெகன் சொல்லிட்டு டிரைவர். சரி அதுதான் போல சொல்றேன். சொல்ல வேலை சொல்ல போட்டல ஒண்ணு கொடுத்துட்டா நீ எத்தனை பேர் சாப்பிட்றானுங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தேன்ல, சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சு கிளம்பிட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணி வெளியே வந்துட்டோம். வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷூட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு வந்துருக்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 220 பாருங்கள். 220 கோளாறு. எப்பயுமே கோளாறு போல். எப்பயுமேலாம் சொல்ல முடியாது, நல்ல வண்டி. ஆனால் அவன் இன்ஜின் வந்து கண்டமாகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சீஸ் ஆகிடுமான்னு தெரில. பயத்திலே ஓட்டுன்னு வரோம். நாங்கள் ஓட்டிட்டு வந்துடுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மெக்கானிக் தான் ரெடி பண்ணார். அப்புறம் இவரை பாருங்கள், கிளம்பியாச்சு. கிளம்பி போயிடும். இன்னும் என்னடா கிளம்ப வேண்டியதான். நம்ம காடி நம்ம வண்டியில் கட்டியாச்சு. கூப்பிடுங்களா? பாத்தீங்களா? வாவ், இவ்வளோ பெரிய ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் பேர் என்னது? சோழரணை. வாவ், இப்போ பார்த்தீங்களா ஃபால்ஸு? 3 திறந்துடுறாங்க. அதுவும் பாதி மட்டும் தான் திறந்துருக்குறாங்க. திறந்ததுக்கே வேற மாதிரி. இப்போ பாருங்க, செம்ம சீன் இல்லை? ரொம்ப கிளாஸியாக வர நிறைய ரைடர்ஸ். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஊறப்பட்ட ரைடர்ஸ். செம்ம ரைடர்ஸ். நான் ஜாலியாக பயங்கரமாக வைவியாக என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். இப்போ நிறைய ரைடர்ஸ் நிற்கிறாங்க நம்ம மாதிரி. நம்ம மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு டோல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டோலில் தான் எல்லாத்தையும் என்ட்ரி ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிவிட்டு அப்புறமேட்டா கிளம்புற மாதிரி இருக்கும். இது உள்ள தான் 2 போலீஸ் இருப்பாங்க. பேலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போனீங்கன்னா வண்டி நம்பர் மட்டும் கேட்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு கேட்டுட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு வர வேண்டியதான் நம்ம. அது இந்த இடத்துல அந்த செக் போஸ்ட் தான், நல்லா பார்த்துக்குங்க. வரும்போது சரக்குலாம் எதுவும் எடுத்துகிட்டு வராது. எங்கள் டோலுக்கு முன்னாடியே இன்னொரு டோல் இருக்குது. அந்த டோல்லையே செக் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் மாறி ஃப்ரீவே வண்டி செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து வரப்போ எல்லோரும் போனாங்க. அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். அதான் போயின்னு இருக்கோம். போயிட்டு அங்கே அதிரப்பள்ளியில் போயிட்டு அதிரப்பள்ளி எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை போகிற வழியை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ரோடு ஃபுல்லாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி தான் இருக்குமா. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, இப்படியே தான் இருக்கும். போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னாங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. பார்ப்போம் அப்படின்னா இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா வியூவை? வேற மாதிரி இருக்கா வியூ? சீனு ஆசா மாதிரி இருக்குது வியூ. பார்த்தீங்களா வேற மாதிரி. ஆனால் ரோடு மட்டும்தாங்க ரொம்ப டல்லாக இருக்குது. கேப்ல மாதிரி இருக்குது ரோடு. 20 கிலோமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி தான் இருக்குமா. பள்ளம் வேணுமா, தண்ணி அப்படிமா தான் இருக்குமா. வரும்போது வண்டியை ப்ராப்பராக டீப் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரோடெலாம் வரணும் அப்படின்னா ஆஃப் ரோடிங் தான் இங்கே ஃபுல்லாகவே. 20 கிலோமீட்டர்ஸ் திரும்ப சொல்கிறேன். 20 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ஒரு இது ஃபுல்லாக. இது பாருங்கள், 20 கிலோமீட்டர்ஸ் சொன்னால அது அப்படியே தான் இருக்குது. ரோடே மாறவே இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது. நல்லா ரைட்டு போகிறாங்க பாருங்க. எல்லாருமே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் போகிறாங்க போல். ஜாலியாக கொண்டு போகிறாங்க. நீ என்ன பண்ணுற? நீ கொண்டு வர அப்புறம் ஓட்டின்னு வரவா? ஜாலியாக என்ஃபீல்டு போடுறா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பொண்ணுடா, அது பொண்ணுடா.
அது அது வண்டி என்ன வண்டி பார்த்தியா? ஒரு டாட்டில் அடிச்சான் பாரு, ஹார்லி டேவிட்சனு. அது அந்த ஆஃப் ரோடிங்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நார்மல் ரோடு வந்துடுச்சு. அந்த 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம் நாங்கள். எப்படியோ வெற்றி கிரகமாக தாண்டிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னாங்க. இப்போ பிளாட்டினா, பஜாஜ் பிளாட்டினாவில் போகிறாரு. 100 கிலோமீட்டர் மைலேஜ் தரும், சூப்பராக தரும். அது என்னமா போகிறாரு தான் ஆக்சுவலி பயங்கரமாக போகிறாரு. என்னதான் பெரிய வண்டி வச்சுனாலும் மேலே தெரியல, நாங்களும் சின்ன வண்டி வச்சு ஜாலியாக போயிடலாம். காசு பட்டுறதுக்கு வர மாதிரியே அவன் பாரு ஒரு மாதிரி வைபா பெண்ட் அடிக்கிறான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு சிறுத்தையை ஒரு வாட்டி வச்சு நேரில் பார்க்கணும். பார்த்தீங்களா, எல்லாம் வந்தாச்சு. அதிரப்பள்ளி மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே போனோம் அப்படின்னா அதிரப்பள்ளி தான். இங்கெல்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன். இங்கே பாருங்க, வேற மாதிரியா? அமேசிங்கா இல்லை? அப்படிங்க பாருங்க, நான் லைட்டாக கால் வச்சாலே நான் காலி. வேற மாதிரி இல்லை, அமேசிங்காக இருக்குதா? இந்த வியூ காட்டணுன்றதுக்காக தான் உங்களுக்கு தான் நிறுத்தினது. அது ஃபர்ஸ்ட் பஸ், ரெண்டாவது பஸ் ஆண்டிச்சு. ஆமா ஆமா, பிஎன்எல் போச்சு பெரிய. பிஎன்எல் சூப்பரா இருந்துச்சு. என்ன பண்றடா பஸ் போதே என்ன பஸ்ல ஏத்தி விட்டுருங்க, பொண்ணு கூட போயிடுறேன்றான். வீடியோ எடுக்கல, ஆடியோ இருக்குது, நாங்க கட் பண்ணி அனுப்பிச்சு விடுறோம். சூப்பரா மூஞ்ச கட்டான் அவனை பாருங்க. எல்லாம் பொண்ணு வேணுமா? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. எல்லாம் 1 மாசம் சொட்ட மாதிரி இதுரா மண்ணு. சொட்ட மாதிரி ஓகேங்களா? வந்ததுக்கு எங்களால் பார்த்தது மாணவன் நேரில் வந்துக்கணும். ரொம்ப நாள் காமிச்சு போகணும். ஃபோட்டோலாம் கிடையாது, ஃபோட்டோலாம் கிடையாது, வீடியோ எடுத்துறேன். அதில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோ. 2 மாடு நின்று பார்த்தீங்களா? மானு வேற மாதிரி இல்லைப்பா. மானை அது இவ்வளோ ஆகிட்டு இருக்குது. வரலாம், மான் எவ்வளோ ஆகிட்டு இருக்குப்பா, வேற மாதிரி. நாங்கள் சும்மா ஜஸ்ட் இந்த சைடு கிராஸ் பண்ணோம், பார்த்தா மான். நவுற டேய் குணா, நவுற குணா, நவுற டேய். அது கும்பலில் கோவச்சு கோவப்படுத்தாரா டேய்? எப்படி வந்தா எப்படி இறங்க போற? ஒன்றுமே தெரியலையே. ஏன்டா தான் வர்றாரு? ஏய் கண்ணா ஒரு மாதிரியா இல்லை? அதான் முடியலோட இவ்வளோ ஒரு மாதிரி ஹார்டாகுது. பாருங்க, அவன் சொரிய ஆரம்பிச்சான். அந்த மானுக்கு அடியில் அடிபட்டு ஒரு மாதிரி பாவம். இது மானு கொஞ்சம் மாடு மாதிரியா இருக்குது. செம்மாயிட்டு கொம்பு பார்த்தியா ஒரு மாதிரி. மானா? ஆமாடா, இது பொன்மானு நினைக்கிறேன். ஆமா டேய், பையனா இருந்தா கொம்பு வேற மாதிரி இருக்கும். கீழே கீழே என்னடா தெரியுது? குட்டத்தங்க பாரு எப்படி இது போறான். ஆண்மான் தான் போல. இங்க வாங்க, அது வந்து ஆம்பளை மனம் பொம்பளை மனம் காட்டுறதுக்கு இங்க ஒரு வழி. கேமரா உள்ளத்துக்கு ஆம்பளை பண்றா. வாங்கடா போவோமா? பார்த்தீங்களா மனே வர மாதிரியா? காட்டியா அத்த பட்டாரணி போனது. இங்க பாரு, காதுல இது வருதுடா. காது இங்க பாரு, ஒரு நிமிஷம் பாரு. இங்க பாரு, தூமா இங்க பாரு, இங்க பாரு. சாப்பிட்டு வரேன்டா, நீ இடத்துல குத்தா பாக்குறது.
இதெல்லாம் சாப்பிடாத போலுக்கு அதெல்லாம் சாப்பிடாது மோப்பு முடி சாப்பிடுதா மோப்பு முடி எதுக்கு தான் சாப்பிட முடியுது பாரு எங்கே குடிச்சாங்க பாரு சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் அதிரப்பள்ளி போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது மான் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, இங்கே நின்றுட்டு இருந்துச்சு, நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்க, அது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குல்ல, இந்த செக் போஸ்ட் வந்து அங்கே ஸ்லிப் ஒன்றுன்னு சொல்லி அந்த நம்பர் பிளேட்லாம் சொல்லி அதை வந்து இங்கே வந்து தான் நம்ம தரணும். அந்த ஸ்லிப் இங்கே கொடுத்துட்டு கொடுத்தா தான் என்ட்ரி உள்ளே விடுவாங்க. எல்லாத்தையும் என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம போகிற டேம் தான். அங்கே எப்படி இருக்குது ரூம், எந்த ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் அங்கே போய்ட்டு பிளாக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஃபால்ஸ் தண்ணி ஊற்றுதா இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒன்றும் பெருசாக செம்மையாக லேண்டாக இருக்குது. வேற மாதிரி செம்ம பார்த்தாலே செம்ம ஆசையாக இருக்கும். எல்லாத்துக்கும் செம்ம ஆசையாக இருக்கும். பேசுறது உங்களுக்கு கேட்குதான் கூட தெரியல, நானும் சுத்தமாக தான் பேசுகிறேன். ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா ரூம் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இப்போது ரூம் எடுத்தாச்சு. ரூம் புக் பண்ணிட்டு வந்தோம். அப்பயே புக் பண்ணிட்டு வந்து இப்போது மீதி மட்டும் பே பண்ணோம். ரூம் ஒன்றும் கொடுக்கல, அதான் போயிட்டு விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு வராங்க. வந்த உடனே என்ன ஏது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ரூம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வியூ, நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன். இந்த ரூமோட வியூ சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து பேக் சைட்லேயே தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸோட வியூலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நான் ரூமோட வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கூட புக் பண்ணிங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை? ரூமோட வியூ தான். இங்கே தான் 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். ரூம் புக் பண்ணிட்டு அங்கே பாருங்கள், ஜாலியாக ஓனர் 2 பேர் கப்புள்ஸ் மாதிரி வந்து பாட்டு பண்ணுக்கிறாங்க ஊஞ்சல் அடின்னு. என் வண்டி விட்டாச்சு, விட்டுட்டு இப்போ புக் பண்ண இடத்துல போயிட்டு என்ன கொண்டா என்னாச்சு? காசை தொலைச்சிட்டானா? என்னடா சொல்கிற? காசை தொலைச்சிட்டா சைஸு? ஓகே, ரூம் புக் ஆகிடுச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபால்ஸுக்கு போவோம். ஃபால்ஸுக்கு போகிறத ஒரு வீடியோ டேக் ஒன்று எடுத்து போடுறேன் பாருங்க. பேய் ஊஞ்சலா? வெயிட்டு தானே இது? கல் தானே? என்ன கல்? கல் தாங்குற அளவுக்கு போட்டிருக்காங்க பாரு. அடி ஃபுல்லாகவே கல் தானே இது? பயங்கரமாக ஒன்று வச்சுறாங்களா இது? ஒத்து வாட்டர் பாட்டில் பார்த்தீங்களா? வாட்டர் பாட்டில் இது நம்ம அந்த இது கம்பேக்டாக இருக்கும், வச்சுக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ட்ராவல் வரும்போது இந்த மாதிரி பாட்டில் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு வராதிங்க, அது வேஸ்ட். அது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. ரூம் எடுத்துகிட்டு எடுக்கலையா என்னன்னு தெரியல. இந்நேரம் ஊன்றிருப்பான்டா அவன். நான் அப்படியே ரூம் எடுத்துகிட்டு உங்கள் லாக் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் வந்தீங்கன்னா பால்கனி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, குறையே இல்லை. மேலே ஏறி வந்தல ஸ்டெப்ஸில் முடிச்சு வாங்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு, டீசெண்டாக கம்பேக்டாக 2. ஆனால் இதில் 3 பேர் தான் தங்க முடியுமா, அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 ரூம் எடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். 2 ரூம் எடுத்துருக்கோம். இது ஒரு ரூமு, அப்புறம் இன்னொரு ரூமு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ரூம் மொத்தம் 2 ரூம் எடுத்துருக்கோம். 2 ரூமே நல்லா தான் மிஷின்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், சேம் தான். பட் ஆனால் என்ன பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். பாருங்கள். ஆனால் இங்கே வந்து 4500 சார்ஜ் பண்ணுறாங்க. 2 ரூமுக்குமே சேர்த்து 4500 மட்டும்தான். அதிகமாகலாம் எதுவும் இல்லை. இவனுங்க இன்னும் ஆதார் கார்டெலாம் வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவனுங்க மேலே வரணுமே. அங்கே தான் நின்றுட்டுருக்கானுங்க எல்லாருமே. ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் லக்கேஜ்லாம் எதுவுமே கைட்டில் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கும். பாரு ரொம்ப நேரம் தான் சிரிப்பு கட்டுனுக்குறானுங்க. குளிச்சுக்கலாம், குடிக்கலாம். ரொம்ப பண்றானுங்க வச்சு ஒரு உறுப்பை, அதுவும் பாருங்க ரொம்ப பண்றான். தண்ணி வேணுமா? 2 நாளா குளிக்கல, குடி வேணுமா? ஐயோ பண்ணு முடிஞ்சிச்சு. சரி வண்டி எடுக்கிறோம். எல்லாம் வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸ் அந்த போயிட்டு வாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்க பாருங்க, ஃபால்ஸ் பக்கத்திலே வந்தாச்சு. ரூமும் பக்கத்திலே இருக்கா. அதிரப்பள்ளி வேற மாதிரி ஃபால்ஸ் குளிக்க போறோம். வா குதிரா குதிரா போய் அருள குதிரா. டேய் போடா குதிரா அருள. அங்க பாரு வேற மாதிரி. இந்த கிளைமேட்டை பாத்தீங்களா? ஆசம் ஆசமான கிளைமேட். டேய் அந்த பாறைக்கு போகணும்டா. டேய் அந்த பாறைக்கு போனா நல்லா இருக்கும்டா. ஐயோ நீ சாகட தண்ணியா? சாகட டேய் இந்தியா வந்து நிப்பாங்கடா. டேய் ஆமாடா டேய். அழகா இருந்தாலும் ஒரு ஆபத்து இதுல. வாங்க எல்லாம் போய் போலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அங்க இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். செம்மையாக இருங்க வைப்பு. அப்பா வேற மாதிரி. வண்டியில ஸ்டாண்ட போடுறா. லைட்டர்ரா 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 அர்ரா அர்ரா லைட்டர்ரா. ஐய் மலை பாம்பு தான்டா டேய் இது. போ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா தலைய எப்படி நிடுது. ஏத்துறா ஒரு ஏத்துறா அழுத்துறா அத. ஐய் ஓதாய் எது